ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் கிக்கி. எனக்கு இன்றைக்கு ஒரு ஹேர் அண்ட் ட்ரெஸ்ஸிங் மேக் ஓவர் இருக்குது. பியூபர்ட்டி செரிமனி ஒன்றுக்கு போகிறதுக்கு இல்லை, போகிறவங்களுக்கு ஒரு கெஸ்ட் மேக்கப் ஒன்று இருக்குது. வீட்டை ரெடி ஆகிறன்ற மாதிரி தான் எனக்கு சொல்லியிருந்தவே. அப்புறம் வர இல்லாமல் போயிட்டு, ஸோ என்ன வீட்டை வேறு சொல்லி கூப்பிட்டவே. ஸோ நான் அறக்க பறக்க வலிக்கிட்டு ரெடியாகி நான் வேண்டி வீட்டை போயிட்டேன். மேக் ஓவர் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டை வரவே 11 o'clock ஆகிட்டு. அப்புறம் நான் கொண்டு வந்த வேனிட்டி எல்லாமே கசகசாண்டு எல்லாம் மொண்டாவை போட்டு அள்ளி போட்டுட்டு வீட்டை சேர்ந்துட்டேன். அப்புறம் அதை எல்லாத்தையும் துடைச்சி இருந்த இடத்துல வைப்போம்னு சொல்லி நான் எல்லாம் க்ளீன் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஒரு நாளைக்கு நான் ஷோராக என்னட்டு இருக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற மேக்கப் க்ரீம், அதாவது எனக்கு செல்ஃப் மேக்கப்புக்கு யூஸ் பண்ணுற க்ரீம்ஸ், ஃபவுண்டேஷன், அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ், மற்றது ட்ராவல் பண்ணிக்கல நான் என்னென்ன ஐட்டம்ஸ் கொண்டு போவேன், அந்த மாதிரி ஒரு வீடியோ கூடிய சீக்கிரம் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். வேனிட்டி பாக்ஸை க்ளீன் பண்ணி அதை செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு ப்ரஷ் ஐட்டம் எல்லாம் வாஷ் பண்ணணும். இப்போதைக்கு ப்ரஷ் ஹோல்டரில் எல்லாத்தையும் போட்டு வைப்போம். அப்புறம் க்ளீன் பண்ணுவோம்னு சொல்லி எல்லாத்தையும் நான் எடுத்து போட்டு வைக்கிறேன். ஃபுல்லாக எல்லாம் போட்டு வச்சு க்ரீம் ஐட்டம் எல்லாமே தனித்தனி பாக்ஸுக்கு சும்மா அட்டைப்பட்டி அந்த மாதிரி இருக்குந்தானே, அதுக்கெல்லாம் நம்ம போட்டு வைக்கிறேன். நான் கொஞ்சம் கசகசாண்டி இருக்காதானே, கொஞ்சம் க்ளீனாக எங்களுக்கு தேவையான இப்போ நீட்டாக எடுக்கக்கூடியதாக இருக்குமென்னு சொல்லி எல்லாத்தையும் தனித்தனியாக எல்லாத்தையும் நான் போட்டு வைக்கிறேன். நான் இந்த செல்ஃப் மேக்கப்புக்கு வியானா ஃபவுண்டேஷன் தான் கூட யூஸ் பண்ணுறேன். நான் என்னுடைய ஸ்கின் டோனுக்கு அது நல்ல வடிவம் மேட்ச் பண்ணும். அது கூட வியானா ஆல் ஸ்கின் டைப், எல்லா ஸ்கின்னுக்கும் நல்ல பொருந்தக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் தான். அதில் வியானாவில் ஃபவுண்டேஷன் மட்டும் இல்லை, நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. அவன்ட பேஜில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு என்னென்னவே அவைகிட்ட சேல் பண்ணினவன் என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதை விட நீங்கள் ரிவ்யூ பார்த்து பண்ணலாம். யூடியூப்பில் என்ன ப்ராடக்ட்டுன்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அது சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் வேண்டலாம். அப்படி நான் ஆர்டர் பண்ணி வந்த ஒரு பாக்ஸுக்கெல்லாம் நான் எல்லா ஃபவுண்டேஷனையும் போட்டு வைக்கிறேன். இப்போ நான் அதை கொண்டு போயிருந்த மேக்கோவருக்கு அப்புறம் அதுக்குள்ளேயே எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்சா கொஞ்சம் அவசர தேவைக்கு எங்களுக்கு ஈஸியாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
ப்ரஷ் ஹோல்டரில் வச்சுட்டேன். பிறகு தான் உங்களுக்கு இந்த ப்ரஷ்ஷை பற்றி உங்களுக்கு காட்டணுமென்னு சொல்லி தான் எல்லாம் எடுக்கிறேன். இந்த ப்ரஷ்ஷை பற்றி கட்டாயம் நான் உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். நல்ல ஒரு ப்ரஷ் உண்மையிலேயே AliExpressல ஆர்டர் பண்ணி எடுத்தினேன். இது நார்மலாகவே வந்து சும்மா பேஜ் வழியாக விற்கணும். நான் இன்ஸ்டாவில் பார்த்துருந்தேன். ஆனால் வந்து சரியான ப்ரைஸ் கூட வேறு இருந்தது. நான் AliExpressல ஆஃபர் ப்ரைஸில் ஏதோ 400 சம்திங் என்னமோ ஆர்டர் பண்ணி எடுத்திருந்தேன். நல்ல ஒரு ப்ரஷ் இது. எத்தனையோ 14 ப்ரஷ் வருகுது. இதுக்கு வந்து ஒரு பவுச் மாதிரி ஒன்றுக்குள்ளே வச்சு தான் கொடுத்துருந்தேன். நல்ல நீட் அண்ட் க்ளீனான அந்த பவுச்சை கூட நீங்கள் அதுக்கு போட்டு கொண்டு போகலாம். அந்தளத்துக்கு ஒரு நல்ல ப்ரஷ் இது. ஓகே, எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.